இன்றைக்குமா வாழைப்பூவில் உளுந்த வடை செய்ய போகிறோம்மா. நல்ல பருப்பை 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேம்மா. ஊற வச்ச பருப்பை நல்ல வடை பருத்துக்கு ஆட்டி வச்சுருக்கேன். வாழைப்பூவும் பொடிசாக வெட்டி வச்சுருக்கேம்மா. அதுக்கடுத்து வெங்காயம், மிளகு, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டிருக்கேன். அது கூட இந்த வாழைப்பூ நறுக்கி வச்சுருக்க வாழைப்பூவையும் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்கம்மா. உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்கம்மா. மாவு வேறு அது வேறு தனித்தனியாக பிசைஞ்சிடக்கூடாது. எல்லாத்தையும் ஒன்று போல் ஒரே கலவையாக நல்லா பிசைஞ்சிருங்க. மாவு லேசாக ஈரப்பதம் இருக்கனால கொஞ்சம் பச்சரிசி மாவு சேர்த்துருக்கோம்மா. இங்கே பாருங்கள், நல்ல பச்சரிசி மாவு சேர்த்து அதையும் நல்லா ஒன்று போல் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க வடை சுடுற அளவுக்கு. பிறகு ஒரு வடை வானலில் எண்ணெயை ஊற்றிக்கோங்கம்மா. எண்ணெய் காஞ்சவுடனே வடையை ஒன்று ஒன்றா போட்டு எடுங்கம்மா. ஒவ்வொரு வடையாக எடுத்து போடுங்க மக்களே. வடை சூப்பராக மெதுவாக மணமாக ருசியாக இருக்குமா. ஆனால் தோப்பு தன்மை லேசாக இருக்குமா. நம்ம வாழைப்பூ எப்படி தனியாக பொரிச்சா தோப்பு தன்மை இருக்கோ அதே இதுலேயும் இருக்கும். ஆனால் மொறுமொறுப்பு இருக்குமா, மணம் ருசியாகவும் இருக்குமா. செய்து பாருங்களேன். பார்த்துட்டு சொல்லுங்கம்மா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கம்மா. இப்போ பாருங்கள், வடை வெந்துட்டுமா. வெந்த வடையை திருப்பி போட்டாச்சுமா. பாருங்கள், நல்ல பக்குவமாக வந்திருக்கு வடை. பார்க்கவே அழகாக இருக்குமா. இதேமாரி வீட்டில் செஞ்சு பாருங்கம்மா. ஸ்நாக்ஸ் மாதிரி சாயந்தரத்துக்கு மாதிரி செஞ்சு கொடுங்க பிள்ளைங்களுக்கு. நல்லா இருக்குமா. வாழைப்பூ வடை ரொம்ப ருசியாகவும் மணமாகவும் இருக்குமா. அங்கே பாருங்கள், ஒன்று போல் பெரட்டி போட்டு எடுத்தாச்சுமா. பாருங்கள், எடுத்த பிறகு நல்ல பார்வையாக இருக்குது வடை. பாருங்கள், இப்போ பிச்சு சாப்பிட்டு பாருங்கள். மணமாக ருசியாக முறுமுறுப்பாக இருக்குமா வடையே. மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கம்மா. வாங்கம்மா சாப்பிடலாம்.